ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎஸ் கார்டன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல் நம்ம செடிகளில் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கொஞ்ச நாளாகவே ஒரு சில நாளாகவே நம்ம நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த மாதிரி டிப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு வந்து ஒரு சில அளவுக்கு பூச்சிகள் வந்து குறையுது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் பூச்சி தாக்குதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 2 விதமான பூச்சி தாக்குதல் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிகளில் பூச்சி தாக்குதல் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இலைகள் எல்லாமே பூச்சிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைகள் எல்லாமே பூச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து வெறும் பூச்சி தாக்குதல். இந்த பூச்சி தாக்குதலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் பூச்சி தாக்குதல். வேர் பூச்சி தாக்குதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிகள் வந்து பச்சை பசேன்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பூச்சி சாப்பிட்ருக்கோம். ஆனால் செடி வளரும். ஆனால் வைக்கிற பூ என்ன ஆகும்னா, மொட்டு வச்சு அந்த பூ பூக்கக்குள்ளே கருகிடும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பூ வந்து மொட்டுலேயே கருகி வேஸ்ட் ஆகிடும். இந்த காம்புகள் வந்து இந்த தண்டு இருக்கு இல்லையா, இந்த தண்டு வடம் வந்து சீக்கிரம் ஒரு லைட்டாக பழுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டு வடம் பழுத்து அப்படியே தொட்டாலே இந்த பூ வந்து சீக்கிரம் கீழே விழுந்துடும். அதுதான் வேர் பூச்சி தாக்குதல். பார்த்தீங்களா, இதில் பார்த்தா தெரியும். இந்த செடியில் வச்ச 2 மொட்டுமே கருகி போயிருக்காங்க. செடி நல்லா இருக்குது, பூக்கள் வந்து கருகி போய் அந்த மொட்டு வந்து கீழே விழுற கண்டிஷனில் இருக்குது. அது வேஸ்ட்டு தானே நமக்கு. இப்போ அந்த மாதிரி டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுமாதிரி இன்னும் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்க, நல்லா செடி வந்து ஃபுல்லாக பூத்துருக்கு. பூ வந்து நல்லா வந்திருக்கு, பச்சை பசேன்னு இருக்குது செடி. ஆனால் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பூத்த பூலேயே இந்த சைடு ஃபுல்லாக கருகி போயிருக்கும். பூவோடைய கலர் இல்லாமல் அதனுடைய தன்மை மாறி பூ கலரே மாறுற மாதிரி ஆகிடும் இல்லையா, அது ஒன்று. இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், ஒயிட் கலரில் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் ரோஸ்க்கும் பக்கத்தில் இருக்க ஒயிட் ரோஸ்க்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த ரோஸ் வந்து நல்லா பூத்து இருக்கு, ஒரு நல்லா சூப்பரான பூ பூத்துருக்கு இல்லையா. ஆனால் இதே பூ பாருங்கள், செடி நல்லா இருக்குது, பூ வைக்குது. ஆனால் அந்த ஒருவோட ஸ்டெம்ப்லேருந்து வர முட்டுக்கள் மட்டுமே லைட்டாக பழுத்து போயிருக்கு பார்த்தீங்களா. லைட்டாக பூ பழுத்து உள்ளே ஃபுல்லாக அதை பாருங்கள் பூச்சி சாப்பிடுது தெரியுதுங்களா. இந்த பூச்சி சாப்பிட்டு இந்த பூக்கள் வந்து அப்படியே கருகி போன மாதிரி இருக்கும். இதுதான் வேர் பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர் பூச்சி தாக்குதலுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். வாங்க அந்த டிப்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. வேர் பூச்சி தாக்குதலுக்கு ஒரு சிறந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு தான். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த கிராம்பு தான் ஒரு நல்ல பூச்சி தாக்குதல். வேர் பூச்சி தாக்குதலாகவும் இருக்கட்டும், இல்லை செடி பூச்சி தாக்குதலாகவும் இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல டிப்ஸாகவே இது இருக்கும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியில் போட்டு அதை நல்லா கொதிக்க, இவ்வளோ தரம் கிராம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் செடிகளுக்கு தேவையான அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கங்க. இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். நான் தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் கிராம்பு போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த கிராம்புக்கு இவ்வளோ தண்ணி தேவையான அளவு. இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு அது கூட நம்ம தண்ணி கலக்க தான் போகிறோம். அதனால் வந்து இந்த தண்ணி கூட இந்த கிராம்பை கொட்டிக்கிறேன். இப்போ இந்த கிராம்பு தண்ணியை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கிராம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்கக்குள்ளே கிராம்பு வாசனை வரும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம 2 ஸ்பூன் மஞ்சத்தூளை கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மஞ்சத்தூளை கலந்து இப்போ நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து கொதிக்க வச்ச தண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி அளவில் நான் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம இப்போ அப்படியே கலந்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த கிராம்போடையே நம்ம கலந்துக்கலாம். ஒரு கிளாஸ் ஒரு செடிக்கு, இந்த ஒரு செடிக்கு ஒரு டப்பா கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அதேமாரி நீங்கள் ஒரு செடிக்கு ஒரு டப்பா கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம உரம் கொடுக்கக்குள்ள அந்த மணலை எல்லாத்தையுமே நம்ம கிளறி விட்டுட்டு உரம் கொடுத்துக்கலாம். நம்ம லிக்விடுன்றதுனால அது அப்படியே இருக்கட்டும். கொதிக்க வச்ச தண்ணியை ஒரு செடிக்கு ஒரு மக்கு அப்படின்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் பூச்சி தாக்குதல் வந்து நம்ம செடிகள்லேருந்து போயிடும். செடி நல்லா துளிர் வச்சு நல்லா பூக்கள் பூத்து, பூக்களில் எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு சில பூக்கள் பூத்துருக்கு, அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம்.